பெண்ணின் சடலத்தை மீட்க முடியாமல் போலீசார் இரண்டாவது நாளாக திணறி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். சென்னை அடையாறு பகுதியிலே, அதாவது பீகாரை சேர்ந்த புனிதா குமாரி கௌரவகுமார் 3 வயது அந்த குழந்தை கொலை சம்பவத்திலே தொடர்ந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இரண்டாவது நாளாக அந்த பெண்ணினுடைய சடலத்தை மீட்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். இந்த பகுதியிலே வாயிலே ஏறக்குறைய 10 போலீசார் பாதுகாப்பிற்கு போடப்பட்டிருக்கிறார்கள். போடப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளே ஊடகங்களை அனுமதிக்காமல் அதில் மட்டும் அவர்கள் கண்ணும் கருத்துமாக தங்களுடைய பணியை செய்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த பெண்ணினுடைய சடலம் இங்கே எங்கே இருக்கிறது என்பதை தெரியாமல் குப்பை மேட்டிலே தொடர்ந்து தேடி வருகிறார்கள். தேடி வரக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக கௌரவகுமார் என்பவர் சென்னை மத்திய கைலாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தரமணியில், அதாவது மத்திய பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிடெக்னிக் கல்லூரியிலே அவர் தொடர்ந்து காவலாளியாக பணியாற்றி வருகிறார். பணியாற்றி வரக்கூடிய அவருடைய கண் முன்னே மனைவியாக இருக்கக்கூடிய புனிதா குமாரியை 5 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். இந்த வன்கொடுமை சம்பவத்தை தட்டி கேட்கிறார். கௌரவகுமாரை கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட அவரை இந்திரா நகர் முதல் நிழற்சாலையிலே ஒரு சாக்கு மூட்டையிலே கட்டி அவர் தூக்கி வீசப்படுகிறார். தூக்கி வீசப்பட்ட கௌரவகுமார் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாதிப்பு ஏற்பட்டதிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தம் சொட்ட சொட்ட சாக்கு பையில இருந்து அந்த உடலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு அந்த 26ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் தொடர்ந்து நேற்று வெளியே வருகிறது. வெளியே வருவதை பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பாலியல் கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட புனிதா குமாரியையும் அவர்கள் வெட்டி படுகொலை செய்து பெருங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியிலே தூக்கி வீசிவிட்டு செல்கிறார்கள். 3 வயது குழந்தையை தூக்கி தலையிலே அடித்து கொடூரமான முறையிலே கொலை செய்து மத்திய கைலாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூவத்திலே வீசி செல்கிறார்கள். தொடர்ந்து நேற்றைய காலையிலே இருந்து இந்த பகுதியில், குறிப்பாக அடையாறு, கோட்டூர்புரம், திருவான்முறை பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இன்னும் கூட அந்த புனிதா குமாரினுடைய உடல் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. இருந்தும் கூட உடல் கிடைக்கவில்லை. ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை ஆக்கப்பட்ட பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படித்தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை இருப்பதாக, வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 5 பேரை பிடித்திருப்பதாக காவல்துறை தெரிவித்தாலும் கூட இதன் பின்னணியில் இன்னும் யார் இருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அரங்கேறினால் இந்த கொலை சம்பவங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த பெருங்குடி குப்பை கிடங்கிலே உடலை வீசுவது என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்கோ இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து அடையாளம் கண்டு பிடித்து அதனை தடுப்பதற்கோ காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை, மேற்கொள்வதில்லை. ஆனால் இங்கே தற்போது உடல் கொண்டு வந்து வீசப்பட்டது தெரிந்த பிறகு ஊடகங்கள் மட்டும் உள்ளே செல்லக்கூடாது என்பதில் காவல்துறை கண்ணும் கருத்துமாக தங்களுடைய பணியை செய்கிறார்கள். உள்ளே செல்லக்கூடாது, காவல்துறை அனுமதிக்கவில்லை, நீங்கள் யாரும் செல்லாதீர்கள் என்று வாயிலே 10 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். உடலை பிடிக்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை நீங்கள் பார்க்கலாம். வரிசையாக சேர் போட்டு இந்த பகுதியில் ஒரு 5 பேர், இந்த பகுதியில் ஒரு 5 பேர் என 10 பேர் பணியாற்றுகிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுபோன்று பல்வேறு உடல்கள், இந்த கொலை செய்யப்பட்ட உடல்கள் இந்த குப்பை குடங்களை வீசப்படுகிறது. அதே போன்று சென்னையிலே பல குழந்தைகள், அதாவது திருமணம் முன்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகள், பல குழந்தைகள் குப்பை தொட்டியிலே வீசி செல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த பெருங்குடி குப்பை கிடங்கில் தான் கொண்டு வந்து போடுகிறார்கள். இப்படிப்பட்ட அவலம் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இந்த வேதனையுடைய ரணம், இந்த வேதனையுடைய உச்சம், இந்த வேதனையுடைய கண்ணீர் அடங்குவதற்குள்ளாக இன்றைக்கு சென்னையினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியினுடைய உணவு விடுதியில பணியாற்றக்கூடிய 22 வயது மதிக்கத்தக்க பெண்ணை அந்த விடுதியினுடைய உரிமையாளராக கூடிய முத்துச்செல்வம், அதே போன்று மாஸ்டராக இருக்கக்கூடிய குணசேகரன், அதே போன்று கார்த்திகேயன் உள்ளிட்ட 5 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மேலும் பல பேர் இதில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முத்துச்செல்வம் என்பவர் ஆளுகிற அரசுக்கும் குறிப்பாக திமுகவை சேர்ந்த சில புள்ளிகளுக்கும் நெருக்கமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முத்துச்செல்வன் என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்பதை கூட காவல்துறை வெளியிட மறுக்கிறது. அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களை 3 பேர் கைது செய்திருக்கிறோம் என்று காவல்துறை கூறுகிறது. ஆனால் 3 பேருடைய புகைப்படங்களையும் வெளியிட மறுக்கிறது. இப்படி சென்னையை பொறுத்தளவிற்கு தொடர்ந்து கூட்டியல் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் சென்னை மாநகரமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கிறது. பாதுகாப்பற்ற மாநிலமாக, மாவட்டமாக பல்வேறு மாவட்டங்கள் இருந்தாலும் கூட
சென்னை போன்ற மாநகரமே இதுபோன்று மாறி இருப்பதால் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய, வேலைவாய்ப்பை தேடி வரக்கூடிய, கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த மாநகரத்தில் தற்போது பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்ற குப்பை கிடங்குகள் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எந்தெந்த வாகனங்கள் குப்பை கொண்டு வரப்படுகிறது என்பதையும் கண்காணிப்பதோடு காவல்துறையினர் சுழற்சி முறையிலே பணியமர்த்தப்பட்டு இங்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.